என்ன, நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடுறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம்? எனக்கு ஒரு நாள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்குக்கு 40 வயசில் கல்யாணம் கட்டி 60 வயசில் தான் 20 வருஷம் அவங்க அப்பா 25 வருஷம் காத்திருந்தார் ஈசாக்கை பெற்றெடுக்க. ஆனால் ஈசாக்கு காலத்தில் அவனுக்கு உடனே கல்யாணம் கட்டித்த அடுத்த வருஷமே பிள்ளை பிறக்கலை. அவனும் 40லேருந்து 60 வரைக்கும் 20 ஆண்டுகள் காத்திருந்து கர்த்தர் குழந்தையை கொடுத்த போது, அது இரட்டை பிள்ளைகளாக இருந்ததுனால ஒன்றோடு ஒன்று மோதும் போது இந்த தாய் தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறாள். அப்போ அந்த அம்மாவுக்கு விசாரிக்கிற குணம் இருக்கு பாருங்க, விசாரிக்க. அப்போ வீட்டில் ஏன் இந்த தரித்திரம் ஓயலை? வீட்டில் சும்மா வாக்கு தத்தங்களை பிடித்து நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் மாற்றுவார் மாற்றலையே. உண்மைதான், வாக்கு தத்தங்களை பிடிச்சி ஜெபம் பண்ணால் மாற்றுவார். ஆனால் இப்போ என்ன கேள்வி, மாற்றலையே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையே, அதுக்கு என்னப்பா செய்யணுன்றதான் என்னுடைய ஆதங்கம். நாங்கள் ஜெபத்தை கேட்பாரு சொல்கிறோம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஜெபத்தை கேட்கலன்னு. அடுத்த ஆக்ஷன் என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்டு? அப்போது விசாரிக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலை மாறல? உதாரணமாக அடுத்தது பாருங்களேன், தேவனை விசாரிக்கிறவர்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பாங்க. தேவனிடத்தில் விசாரிக்கணும், அல்லது விசாரிக்கிற குணம் உள்ள ஆட்கள், குணம் உள்ள ஒரு ஆட்கள்.